நிகழுமா? இது வரைக்கும் நம்ம விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் 1லேருந்து மாடல் 15 வரைக்கும் மொத்தமாக 5 வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அந்த 5 வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? அப்போ தான் அதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடல் 16, 17 இந்த 2 மாடலில் சம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த 2 மாடலில் இருக்க சம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான மாடல்ஸ், அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற மாடல் தான். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். அந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறதும் தெரியும். ஓகேங்களா? பார்க்கலாமா? பாருங்கள். மாடல் 16ல் ஃபஸ்ட்டு சம் ஆல்ரெடி நம்ம 49 சம் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஓகே. இரு எண்களின் விகிதம் 3:5. இரு எண்களிலும் 10ஐ கூட்டினால் அவைகளின் விகிதம் 4:5 என மாறுகிறது எனில் அவ்விரு எண்கள் யாவை? இந்த மாதிரி ஒரு 2 நம்பரோட விகிதம் கொடுத்துருவாங்க. அது கூட ஏதோ ஒரு நம்பரை கூட்டினாலோ கழிச்சாலோ விகிதம் வந்து இந்த மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுதான் வந்து மாடல் 16. ஓகேங்களா? அடிக்கடி கொஸ்டின் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா? அடிக்கடி இந்த மாடலில் கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க. ஓகேங்களா? பாருங்க, இரு எண்களின் விகிதம் 3:5. அப்போ அந்த நம்பர் என்னவா இருக்கும்? 3x 5x தான் இருக்கும். ஏன்னா எக்ஸை பெருக்குவோம் இல்லையா? அப்போ அந்த நம்பர் 2 நம்பர் என்னவா இருக்கும்? 3x 5x இருக்கும். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 10ஐ கூட்டினால் அப்போது அந்த நம்பர் கூட ஒவ்வொரு நம்பர் கூடயும் 10 கூட்டுறாங்க. அந்த 2 நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது. 3x 5x. ஓகேங்களா? அந்த 2 நம்பர் கூடயுமே 10 கூட்டுறாங்க. அப்படி கூட்டினாங்க அப்படின்னா அதோட விகிதம் என்னவா கிடைக்குதான்? 4:5 மாறுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 3x + 10 = 5x + 10. இது ரெண்டுக்கும் விகிதம் போட்டோம் அப்படின்னா நமக்கு 4:5ன்னு மாறிடுதாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுக்கு விகிதம் போட்டால் என்ன கிடைக்குது? 4:5ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 விகிதம் வந்து ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ விகித சமம். ஓகேங்களா? அப்படின்னா என்ன பண்ணணும்? கடைசி 2ஐயும் பெருக்கி ஈக்குவல் டு சென்டர் 2ஐயும் பெருக்கி போடணும். ஓகேங்களா? பாருங்கள், 5 × 3x + 10 = 4 × 5x + 10. ஸோ விகித சமத்தில் ஓகேங்களா சம் போடணும் அப்படின்னா கடைசி 2 உறுப்பை பெருக்கி ஈக்குவல் டு சென்டர் 2ஐயும் பெருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், உள்ள மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். பாருங்கள், உள்ள பெருக்குங்க. 15x + 50 = 20x + 40. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடும் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த 15xஐ ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிக்கலாம். அப்போ 20x - 15x ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் ஆயிரும். இங்கே 50 மட்டும் இருக்கா? இந்த 40 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? -40. ஓகேங்களா? ஸோ 50லேருந்து 40 போச்சுன்னா 10, 20xலேருந்து 15x போச்சுன்னா 5x. நமக்கு எக்ஸ் மட்டும் வேணுமா? அப்போ அந்த 5 என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிக்கலாம். டிவைடட் பையில் வரும். ஓகேங்களா? அடித்தோம் அப்படின்னா நமக்கு 2ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 2. புரியுதுங்களா? ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு விகிதம் கொடுத்துருந்தாங்க. அந்த விகிதத்துலேருந்து அந்த 2 நம்பரை நான் விகிதத்து கூட எக்ஸை போட்டு பெருக்கி கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 10ஆல் 2 பக்கமும் கூட்டும்போது 2 நம்பரையும் 10 வச்சு கூட்டும்போது அந்த விகிதம் இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சு விகித சமம் யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எனில் அவ்விரு எண்கள் யாவை? ஓகேங்களா? அவ்விரு எண்கள்னா என்ன? இந்த 2 நம்பர் தான் இல்லையா? இந்த 2 நம்பர் எடுக்கக்கூடாது. இந்த 2 நம்பர் எடுக்கக்கூடாது. இந்த நம்பர் தான் எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 × 2 5 × 2. அப்போ 3 2 6 I 2 10. ஓகேங்களா? அப்போ அந்த 2 நம்பர் என்ன? 6, 10. ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த நம்பரை 10 கூட கூட்டும்போது இப்படி மாறுதுன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இதுதான் அந்த நம்பர். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. அப்போ 3x 5x தான் அந்த நம்பர். எக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கொண்டு போய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, இரு எண்கள் 3:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றிலிருந்து 9ஐ கழிக்கும் போது அந்த எண்களின் விகிதமானது 12:23 என மாறுகிறது எனில் சிறிய எண் என்ன? சேம் அதே மாதிரி தான். அந்த 2 நம்பரை என்ன வச்சுக்கணும்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க விகிதத்து கூட எக்ஸை பெருக்கி அந்த 2 நம்பர்னு வச்சுக்கணும். அப்போது அந்த 2 நம்பர் என்ன? 3x 5x தான். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்து அதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா?
ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அவற்றிலிருந்து 9ஐ கழிக்கும் போது, அப்போ 3xலேருந்து 9ஐ கழிக்கிறாங்க, 5xலேருந்து 9ஐ கழிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2 நம்பர்லேருந்து 9ஐ கழிச்சு விகிதம் போடுறாங்க. ஓகேங்களா? 2 நம்பருக்கும் விகிதம் போடுறாங்க. விகிதம் என்னவா கிடைக்குதான், 12:23ன்னு கிடைக்குதான். இந்த இடத்துல 2 ஸ்டெப்பாக போட்டதை நான் ஒரே ஸ்டெப்பாக அங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, என மாறுகிறது எனில் சிறிய எண் என்ன? ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சாதான் நம்மளால் நம்பரே கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ விகித சமமில் இருக்குது, கடைசி 2 பெருக்கு ஈக்குவல் டு சென்டர் 2. ஓகேங்களா? பெருக்கலாமா பாருங்கள், 23 × 3x - 9 ஈக்குவல் டு 12 × 5x - 9. இப்போ 23 உள்ள பெருக்குங்க, என்ன வரும், 69x மைனஸ் 27 மீதி 2 18 20 207 ஈக்குவல் டு 12 5 60x மைனஸ் 18 மீதி 1 9 10 108. ஓகேங்களா? ஓகே, இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். அப்போ 69x, இந்த 60x ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், -60x ஈக்குவல் டு -108. இந்த -207 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும், +207ன்னு ஆகும். ஓகேங்களா? இப்போ 69லேருந்து 60 போச்சுன்னா 9x ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் என்ன வரும், 99 வரும். அப்போ +99. ஓகேங்களா? ஸோ -108 போச்சு அப்படின்னா 207லேருந்து -108 போச்சுன்னா 99ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு எக்ஸ் மட்டும் வேணும். இந்த 9 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், டிவைடட் பையில் வரும். அப்போ 99/9 அடித்து போட்டால் 11. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 11. புரியுதுங்களா? அப்போ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் 3x 5x எது சின்னது, 3x சின்னது, 5x பெரியது. அப்போது 3xல் எக்ஸுக்கு பதிலாக 11ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன வரும், 33ன்னு வரும். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? இதுவே பெரிய நம்பர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், 5xல் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க. 7:15 என்ற விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்ட அந்த விகிதம் 7:11 மாறும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி கொஸ்டின் எல்லாம் எப்படி கொடுத்துருந்தாங்க, 2 நம்பரோட விகிதம் இது, அந்த நம்பர் கூட 10 கூட்டும் போது இல்லைன்னா 9 கழிக்கும் போது அந்த விகிதம் இந்த மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் கூட கூட்டுறது சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த விகிதத்து கூடயே எந்த எண்ணை கூட்டணும் அப்படின்னா அந்த விகிதம் இந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 7:15ன்னு இருக்கா. ஸோ விகிதத்து கூடயே நம்ம என்ன பண்ணணும், ஒரு நம்பரை கூட்டணும். ஸோ விகிதத்து கூட கூட்டுறதுன்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு நம்பர் கூடையும் அந்த நம்பரை கூட்டணும்னு அர்த்தம். அப்போ 7 + x 15 + x. ஏன் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன், ஏன்னா எக்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி அந்த விகிதத்து கூட ஒரு நம்பரை கூட்டும் போது அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு விகிதத்தில் இருக்க ஒவ்வொரு நம்பர் கூடயும் அதை கூட்டும்போது அந்த விகிதம் 7:11 மாறுதாமா. ஓகேங்களா? இது மட்டும்தான் முன்னாடி சம்முக்கும் இந்த சம்முக்கும் இருக்க வித்தியாசம். முன்னாடி சம்மில் எப்படி பார்த்தோம், அந்த நம்பர் கூட இந்த நம்பரை கூட்டும்போது, ஓகேங்களா, அந்த இரு எண்களோட இந்த நம்பரை கூட்டும்போது இந்த விகிதம் இந்த விகிதமாக மாறுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல அந்த விகிதத்து கூட இந்த நம்பரை கூட்டும்போது இந்த மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ இதுவும் விகித சம் தான் இல்லையா, கடைசி 2ஐயும் பெருக்கி, ஓகேங்களா, ஈக்குவல் டு போட்டு சென்டர் 2ஐயும் பெருக்கணும். அப்போ 11 × 7 + x ஈக்குவல் டு 7 × 15 + x. இப்போ 11 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஆகும், 77 + 11x ஈக்குவல் டு 7 × 15. 15 2 30 60 90 105. ஓகேங்களா? அப்போ 105 + 7x. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடும் வச்சுக்கலாம். அப்போ 11x - 7x. இந்த 7x ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், மைனஸில் கிடைக்கும். இந்த 77 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், மைனஸில் கிடைக்கும். அப்போ 105 - 77. ஓகேங்களா? இது என்ன ஆகும், 11லேருந்து 7 போச்சு அப்படின்னா 4xன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு. ஓகேங்களா? இப்போ 105லேருந்து 77 போச்சு அப்படின்னா நமக்கு 28ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும் வேணும். இந்த 4 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், டிவைடட் பையில் வரும். அப்போ 28/4 அடித்து போட்டால் 7. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த எக்ஸை தான் இது கூட கூட்டியிருக்கோம். எந்த எண்ணை கூட்டும் போது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது 7ஐ கூட்டும் போது, ஓகேங்களா,
ஸோ அந்த 7:15ங்கிற விகிதத்து கூட 7 கூட்டும்போது அந்த விகிதம் 7:11 மாறுது. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு டைம் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 17:24 என்ற விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்டினால் அல்லது கழித்தால் 1:2 மாறும். ஓகேங்களா, இது வந்து ஹோம்ஒர்க் சம், நீங்கள் தான் போட போகிறீங்க. ஓகேங்களா, நீங்கள் இந்த இடத்துல கூட்டினால் அல்லது கழித்தால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ப்ளஸ் எக்ஸ்ன்னே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ப்ளஸ் எக்ஸ்ன்னு வச்சு இப்போ போட்டோம் இல்லையா, இதே மாதிரி போடுங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்து ப்ளஸில் கிடச்சிது அப்படின்னா கூட்டுறாங்கன்னு அர்த்தம், மைனஸில் கிடச்சிது அப்படின்னா கழிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். இந்த இடத்துல ஆன்சர் ரெண்டுமே கொடுத்ததால கூட்டுறாங்களா கழிக்கிறாங்களான்னு கேட்டதால் ஓகேங்களா, நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னே வச்சு போடுங்க. ஆன்சரோட வேல்யூ வந்து ப்ளஸில் கிடைச்சா அந்த வேல்யூஸை கூட்டுறாங்கன்னு அர்த்தம், மைனஸில் கிடைச்சிது அப்படின்னா கழிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, சேம் இதே மாதிரி மாடலில் வச்சு போடுங்க. ஓகேங்களா, சேம் இதே மாதிரி மாடல் தான். ஓகேங்களா, நீங்கள் போட்டு பாருங்கள், ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுக்கான ஆன்சரை நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிடுறேன். நீங்கள் ஆன்சர் கரெக்டாக வருதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம் 3:1 என உள்ளது. 20 வருடங்களுக்கு பின்பு அவர்களின் வயது விகிதம் 2:1 என மாறுகிறது எனில் தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது என்ன? ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சேம் 50வது கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். ஓகேங்களா, இது வந்து ரியல் லைஃப் அப்ளிகேஷனில் இருக்க கொஸ்டின். ஓகேங்களா, பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம் 3:1. அப்போது தந்தையோட வயது என்னவா இருக்கும், தந்தையின் வயது மகனின் வயது 50th சம் போட்டோலையா, சேம் அதே மாதிரி தான். என்ன பண்ணணும், அந்த விகிதத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 3x இது 1x. ஓகேங்களா, ஸோ 3x 1xங்கிறது தான் அந்த 2 வயதுகள். ஓகேங்களா, 20 வருடங்களுக்கு பின்பு அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ வந்து அவங்க 3x 1x அப்படின்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 20ஆல் கூட்டணும். ஓகேங்களா, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 20 இது ரெண்டோட விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கான், 2:1 இருக்கான். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து ரியல் லைஃப் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி நம்பர்ஸில் பார்த்துருப்போம். ஓகேங்களா, அப்போ ரெண்டு நம்பரோட விகிதம் இது கூட 10 கூட்டும் போது இந்த மாதிரி விகிதமாக மாறுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த 2 நம்பர் இது கூட 20 கூட்டும் போது நமக்கு 2:1 மாறுது, சேம் அதே மாதிரி தான். ஓகேங்களா, ஓகே, இப்போ விகித சமம் வந்துருச்சா, கடைசி 2 சென்டர் 2 பெருக்குங்க, என்ன வரும், 3x + 20 × 1 = 2 × x + 20. உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா, 1ஆல் பெருக்கும் போது அதே தான் கிடைக்கும். அப்போ 3x + 20 = 2x + 40. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம், கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். அப்போ 3x இந்த 2x ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் -2x 40 - 20. ஓகேங்களா, இப்போ என்ன இருக்கும், எக்ஸ் மட்டும் இருக்கும், இந்த இடத்துல 20ன்னு கிடைக்கும். அப்போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ 3x 1xன்னு வச்சுருக்கோம் இல்லையா, இதுதான் தற்போதைய வயது. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன, தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3x என்ன, 3 × 20, 1 × 20 என்ன வரும், 60, 20. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, சேம் அதே மாதிரி தான். இங்கே வயதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா, விகிதத்தில் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அந்த விகிதத்தை வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த விகிதமாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ 20 நம்ம கூட்டிக்கணும். ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 3 வாகனங்களின் வேகங்கள் 2:3:4 என்ற விகிதத்தில் இருந்தால் ஒரே அளவு தூரத்தை கடக்க அவைகள் எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதம் என்ன? ஓகேங்களா, கொடுத்துருக்கிறது வேகங்கள், கேட்டிருக்கிறது நேரங்கள். ஓகேங்களா, ஸோ வேகத்தை பொறுத்து நேரம் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது வேகம் அதிகரிச்சதுன்னா நேரம் குறையும், வேகம் குறைஞ்சது அப்படின்னா நேரம் அதிகரிக்கும். அப்போனா எப்படி சொல்லலாம், நேரம் = 1 வேகம். ஓகேங்களா, ஸோ அதோட தலைகீழின்னு சொல்லலாம். ஓகேங்களா, வேகத்தை பொறுத்து அதிகரிக்கும் குறையும், வேகம் அதிகரிச்சதுன்னா நேரம் குறையும், நேரம் குறைஞ்சா வேகம் அதிகரிக்கும். அப்போ என்ன அர்த்தம், இதோட தலைகீழ் விகிதம் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ தலைகீழ் விகிதம் எப்படி போடுவோம், 2:3:4ங்கிறது வேகம். ஓகேங்களா,
ஸோ நேரம் வேணும் அப்படின்னா இதோட தலைகீழ் எப்படி போடுவோம், ஒவ்வொரு உறுப்பையும் தலைகீழாக எழுதுவோம். அப்போ 2ஓட தலைகீழி 1/2, 3ஓட தலைகீழி 1/3, 4ஓட தலைகீழி 1/4. ஸோ பின்னத்தில் நிறுத்தக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், கீழே இருக்க வேல்யூஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போது எல்சிஎம் ஆஃப் 2, 3, 4. ஸோ 2, 3, 4 2ஆல் போட்டால் 1, 3, 2. இப்போ என்ன பண்ணணும், சைடில் இருக்கிறது கீழே இருக்கிறது இது எல்லாத்தையுமே பெருக்குனா எல்சிஎம். இதுக்கப்புறம் காமனான நம்பரால் போட முடியாது, அதனால் அப்படி போட்டுக்கலாம். பாருங்கள், எல்சிஎம் என்ன கிடைக்கும், 2 × 3 × 2 6, 12. ஓகேங்களா, 1ஆல் பெருக்கும் போது அதே தான் கிடைக்கும். அப்போது இந்த எல்சிஎம்மை ஒவ்வொரு பின்னத்துக்கூடையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு முழு நம்பர் கிடச்சிடும். பாருங்கள், 1/2 × 12, 1/3 × 12, 1/4 × 12. அடித்து போடலாமா, பாருங்கள் 6, 4, 3. அப்போது 6:4:3ங்கிறதா வந்து நேரங்களோட விகிதம். ஓகேங்களா, ஸோ நேரம் வந்து வேகத்தை பொறுத்து அதிகரிக்கும் குறையும். அப்போ நேரம் வந்து வேகத்தோட தலைகீழி. ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6:4:3. இந்த கொஸ்டின் நம்ம எதோட கொஸ்டின், தலைகீழ் விகிதம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாடலில் இருக்க கொஸ்டின். ஓகேங்களா, நம்ம மாடல் 17 சம் பார்க்கலாம். பாருங்கள், ரமா மற்றும் பீமா இருவரின் வருமானத்தின் விகிதம் 3:2, அவர்களின் செலவுகளின் விகிதம் 5:3. ஒவ்வொருவரும் ரூ 2000 சேமிக்கின்றனர் எனில் ரமாவின் வருமானம் என்ன? 2 பேருமே சேமிக்கிற அமௌண்ட் ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ ஒரு பிரச்சனை இல்லை. பாருங்கள், இப்போ வந்து ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வருமானத்தின் விகிதம். ஸோ வருமானம், இது வந்து செலவுன்னு வச்சுக்கலாம். ஸோ வருமானத்தோட விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க, 3:2. செலவோட விகிதம் 5:3. ஸோ வருமானத்தை நான் எக்ஸுன்னும் செலவை ஒய்ன்னும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அப்போது 3x, 2x, அதாவது ரமாவோட வருமானம் 3x, பீமாவோட வருமானம் 2x. அதே மாதிரி செலவு பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு வச்சுருக்கோமா, அப்போ 5y, 3y. ரமாவோட செலவு 5y, பீமாவோட செலவு 3y. ஓகேங்களா, ஸோ 2 பேருமே சேமிக்கிற அமௌண்ட் 2000 ரூபா தான். ஸோ பிரச்சனையே இல்லை. பாருங்கள், இப்போ தனித்தனியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா, ரமாவுக்கு தனியாக, பீமாவுக்கு தனியாக, தனித்தனியாக போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ தான் ரமாவோடது, செகண்ட் வேல்யூ பீமாவோடது. ஓகேங்களா, ஸோ வருமானத்திலேருந்து செலவை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சேமிப்பு தெரிஞ்சிடும். பாருங்கள், 3x - 5y = சேமிப்பு எவ்வளவு, 2 பேருமே 2000 தான். அப்போ ரமாவும் 2000 தான், பீமாவும் 2000 தான். ஓகேங்களா, இப்போ பீமாவுக்கு இந்த இடத்துல போடணும். பீமாவோட வருமானம் 2x, செலவு 3y. ஓகேங்களா, புரியுதுங்களா எப்படி போட்டோன்னு சொல்லிட்டு. இது வந்து வருமானத்துலேருந்து செலவை கழிச்சா சேமிப்பு கிடைக்கும். சேமிப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க 2000ன்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருக்குமே 2000 தான். அப்போ 2000 போட்டாச்சு. இது ரமாவோடது. ஓகேங்களா, இது வந்து பீமாவோடது. ஸோ 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா. ஸோ 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு XY கிடைக்கும். அதை வச்சு நம்ம கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ என்ன பண்ணிக்கலாம், 2 ஈக்குவேஷனையும் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எக்ஸோ ஒய்யோ ஏதோ ஒன்றை கேன்சல் பண்ணணும். அப்போது இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் பெருக்கி இங்கே எழுதிக்கலாம். அப்போ தான் எக்ஸு வந்து கேன்சல் ஆகும். ஓகேங்களா, ஸோ என்ன ஆகும், 2ஆல் பெருக்குங்க, 6x - இது 10y = 4000. ஸோ 2ஆல் பெருக்கணும்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு இடத்துலையும் 2ஆல் பெருக்கணும். அப்போ 3x × 2 6x, 5y × 2 10y, 2000 × 2 4000. அதே மாதிரி 2வது ஈக்குவேஷனை என்ன பண்ணணும், 3ஆல் பெருக்கணும். பாருங்கள், 2 × 3 6x - 3 × 3 9y, 2000 × 3 6000. ஓகேங்களா, ஓகே. இதை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸை கேன்சல் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும், 2ஐயும் கழிக்கணும். அப்போ தான் வரும். ஸோ இது மைனஸில் வரும், இது ப்ளஸ்ன்னு ஆயிரும், இது மைனஸ்ன்னு ஆயிரும். ஸோ 2ஐயும் கழிக்கணுமா. அப்போது இங்கே கழிக்கணும்னா என்ன பண்ணணும், இங்கே ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆயிரும், மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஸோ 6x - 6x கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல -10y + 9y, அப்போ -y மட்டும் கிடைக்கும்.
ஓகேங்களா, ஈக்குவல் டு இந்த இடத்துல ப்ளஸ் 4000, இங்கே மைனஸ் 6000, அப்போது மைனஸ் 2000. ஓகேங்களா, இப்போ இந்த சைடு மைனஸ் இருக்குது, இந்த சைடு மைனஸ் இருக்கா, கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ y ஈக்குவல் டு 2000ன்னு கிடைக்கும். ஸோ ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சா. இப்போ இந்த வேல்யூவை கொண்டு போய் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்கள், 3x மைனஸ் 5 இன்ட்டு 2000 என்ன வரும், 10,000ன்னு வருமா. ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஈக்குவல் டு 2000. இப்போ 3x மட்டும் வச்சுக்கலாம். இந்த 10,000 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், ப்ளஸில் வரும். அப்போது 2000 ப்ளஸ் 10,000 12,000. ஓகேங்களா, இப்போ எக்ஸ் மட்டும் எனக்கு வேணும். இந்த 3 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், டிவைடட் பையில் வரும். அப்போ 12,000 டிவைடட் பை 3 அடித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 4000ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 4000, ஒய்யோட வேல்யூ 2000. ஓகேங்களா, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ரமாவின் வருமானம் எவ்வளவு. ஸோ ரமாவோட வருமானம் என்ன, 3x. ஓகேங்களா, ஸோ 3x தான் வேணும். ஓகேங்களா, ஸோ எக்ஸ் வந்து நமக்கு தெரியும் 4000ன்னு சொல்லிட்டு 3ஆல் பெருக்குனா கிடைச்சிடும். அப்போ 3x தான் ஆன்சரா. 3 இன்ட்டு 4000 ஈக்குவல் டு 12,000. ஸோ 12,000 தான் வந்து ரமாவோட வருமானம். இந்த இடத்துல அங்கங்கே ஒரு ஸ்டெப்பு ஸ்கிப் பண்ணி போட்டிருப்பேன். ஓகேங்களா, ஸோ தெளிவாக சொல்கிறேன், மறுபடியும் பாருங்கள். ஓகேங்களா, பாருங்கள், வருமானம் செலவு அப்படின்னு 2 பேரோட விகிதம் கொடுத்துட்டாங்க. ஸோ விகிதத்துலேருந்து அது கூட எக்ஸோ ஒய்யோ மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டுக்கலாம். வருமானத்தை நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன், செலவை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அப்போது இந்த 3:2 எப்படி எழுதலாம், 3x 2xன்னு எழுதலாம். 5:y 5:3 5y 3yன்னு எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது ரமாவோடது, செகண்ட் இருக்கிறது பீமாவோடது. ஓகேங்களா, ஸோ ரமாவோட வருமானம் 3x, ரமாவோட செலவு 5y. 2 பேருமே சேமிக்கிற அமௌண்ட்டு 2000ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, வருமானத்துலேருந்து செலவை கழிச்சுட்டா நமக்கு சேமிப்பு கிடைச்சிடும். அப்போ ரமாவுக்கு தனியாக பீமாவுக்கு தனியாக போட்டாச்சு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது 2 ரமாவோடது, செகண்டில் இருக்கிறது 2 பீமாவோடது. ஸோ 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ 2 ஈக்குவேஷனையுமே சால்வ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் தெரியும். அதை வச்சு தான் நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ரமாவோட வருமானம் கேட்டாலும் சரி, ரமாவோட செலவு கேட்டாலும் சரி, பீமாவோட வருமானம் கேட்டாலும் சரி, பீமாவோட செலவு கேட்டாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்ம இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு வேல்யூ, அதாவது எக்ஸோ இல்லை ஒய்யையோ நம்ம கேன்சல் பண்ணால் தான் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சு இன்னொரு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஸோ 2லையும் நான் எக்ஸை கேன்சல் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணிக்கணும், இந்த 2 கேன்சல் ஆகிற மாதிரி பார்க்கணும். இதை 2ஆல் பெருக்குனா 6ன்னு வரும், இதை 3ஆல் பெருக்குனா 6ன்னு வரும். அப்போ கேன்சல் ஆயிருமா. ஸோ இந்த ஹோல் வேல்யூ ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே 2ஆல் பெருக்கணும், போட்டுட்டேன். ஓகேங்களா, இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் நான் 3ஆல் பெருக்கணும், போட்டுட்டேன். ஓகேங்களா, ஸோ 1 மைனஸ் 2 பெருக்கினதுக்கு அப்புறம் இந்த 2ஐயும் கழிக்கிறேன். கழிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா 6x கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, இந்த இடத்துல மைனஸ் 10yன்னு இருக்கும், இங்கே கழிக்கிறதால மைனஸ் வந்து இந்த இடத்துல ப்ளஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அப்போ ப்ளஸ் 9yன்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் ஒய்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 4000ன்னு இருக்கும், இந்த இடத்துல 6000ன்னு இருக்கும். கழிக்கிறதால மைனஸ் 6000ன்னு ஆயிரும். 4000லேருந்து மைனஸ் 6000 போச்சு அப்படின்னா நமக்கு மைனஸ் 2000 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ 2 சைடுமே மைனஸ் இருக்கிறதால கேன்சல் பண்ணிவிட்டு y ஈக்குவல் டு 2000ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த y ஈக்குவல் டு 2000ங்கிறத ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இல்லைனா 2வது ஈக்குவேஷன் ஏதோ ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ எக்ஸ் ஒய் 2ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கொஸ்டினில் அவங்க யாரோட செலவு கேட்டாலும் சரி, யாரோட வருமானம் கேட்டாலும் சரி, ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா, கொஸ்டினில் ரமாவோட வருமானம் கேட்டிருக்காங்க. அப்போது ரமாவோட வருமானம் 3x, ஸோ எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இதுவே ரமாவோட வருமானம் செலவு கேட்டாங்கன்னா 5y, அப்போ ஒய்க்கு பதிலாக 2000 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த மாதிரி இந்த 4 வேல்யூஸில் எது கேட்டாலும் உங்களால் போட முடியும். ஓகேங்களா, புரியுதுங்களா. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ரூ 805ஐ 1/2 2/3/3/4 என்ற விகிதத்தில்
பாகங்களாக பிரித்தால் அம்மூன்று பாகங்களின் தொகைகள் என்ன? ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, விகிதம் வந்து 1/2, 2/3, 3/4ன்னு 3 விகிதம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ முழு நம்பராக இருந்தது அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், கீழே இருக்க வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இது 3க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போது எல்சிஎம் ஆஃப் 2, 3, 4 எல்சிஎம் போடுங்க பார்க்கலாம். 2ஆல் போட்டால் 1, 3, 2. ஸோ இதுக்கு மேலே காமனான நம்பரால் போட முடியாது. அப்போ சைடில் இருக்கிறது கீழே இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்குனா எல்சிஎம். ஓகேங்களா? எல்சிஎம் ஈக்குவல் டு 2, 6, 2, 3, 6, 6, 2, 12. ஸோ 12ன்னு கிடைச்சிருச்சா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், அந்த பின்னத்து கூட இந்த எல்சிஎம் வேல்யூஸை ஒவ்வொன்றையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு முழு நம்பரில் ஆன்சர் கிடைக்கும். பாருங்கள், 1/2 × 12, 2/3 × 12, 3/4 × 12. அடிச்சு போடலாமா? பாருங்கள், 6 இது என்ன ஆகும், நாமும் 12, இது 3 12. அப்போ 6:4 8 3 9. அப்போ 6:8:9ன்னு கிடச்சிருச்சா? ஓகே, இது விகிதத்தில் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணிக்கலாம், விகிதத்துலேருந்து அந்த நம்பராக மாற்றிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், எக்ஸால் பெருக்கணும். அப்போ அந்த 3 பாகம் என்ன அப்படின்னா 6x 1 பாகம், 8x 1 பாகம், 9x 1 பாகம். ஓகேங்களா? ஓகே, 3 பாகமாக எழுதியாச்சா? என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 805 தான் இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போனா என்ன அர்த்தம், இந்த 3 பாகத்தையும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு 805ன்னு கிடைக்கும். ஏன்னா 805 தான் 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதிலேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இல்லையா? பாருங்கள், இது எல்லாமே எக்ஸ் தான், அப்படியே கூட்டிக்கலாம். பாருங்கள், என்னாகும், 9, 17, 23 எக்ஸ் ஈக்குவல் டு 805. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் மட்டும் நமக்கு வேணும். 23 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், டிவைடட் பையில் வரும். அப்போது 805 டிவைடட் பை 23. ஓகேங்களா? அடித்து போட்டால் ஆன்சர். பாருங்கள், 23 எத்தனை டைம் அடித்தா 805 கிடைக்கும்னு பாருங்கள். 23 × 35 போடுங்க. 5 5 மீதி 1 10 11 9 6. அப்போது 5 10 மீதி 1 805. அப்போது எத்தனை டைம் அடிக்கலாம், 35 டைம் அடிக்கலாம். அப்போ எக்ஸுங்கிறது என்ன, 35. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் படிங்க, 3 பாகங்களின் தொகைகள் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 6x 8x 9x இருக்கு இல்லையா, இதில் கொண்டு போய் 35 பெருக்கணும். பாருங்கள், 6 × 35. ஃபஸ்ட்டு 6x வேல்யூ பார்ப்போம். 6 × 35 8x. அப்போ 8 × 35 9x. அப்போ 9 × 35. ஸோ இந்த 3 வேல்யூஸ் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? பாருங்கள், என்ன வரும், 6 5 30 மீதி 3 6 18 21 210 1 8 5 40 மீதி 4 8 24 28 280 1 9 5 45 மீதி 4 9 27 315. அப்போ 3 வேல்யூஸ் கிடச்சிருக்கா, 210 280 315. கரெக்டாக இருக்கான்னு எப்படி செக் பண்ணுவோம், இந்த 3ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 805 கிடைக்குதான்னு பாருங்கள். பாருங்கள், 5 10 5 6 7 8. அப்போ 805 கிடச்சிருச்சா? ஸோ அந்த 3 பாகம் 210 280 315. ஓகேங்களா? புரியுதுங்களா? கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. A, B என்ற இரு நபர்களின் வருமானம் 5:3 என்ற விகிதத்தில் உள்ளது. அவர்களின் செலவுகளின் விகிதம் 9:5 ஆகும். அவர்களில் A என்பவர் ரூ 2600, B என்பவர் ரூ 1800 முறையே சேமிக்கின்றனர் எனில் அவர்களின் வருமானங்கள் என்ன? ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் செலவுகள் விகிதம் கொடுத்துட்டு, ஓகேங்களா, தனித்தனியாக சேமிப்புக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க, வருமானம் செலவு. ஓகேங்களா? ஸோ வருமானத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், செலவை ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, 5:3, செலவு பார்த்தீங்க அப்படின்னா 9:5. அப்போது 5x 3xன்னு எழுதிக்கலாம். இது 9y 5yன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஏவோடது தனியாக பியோடது தனியாக எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஏவோடது எழுதணும் அப்படின்னா அவரோட வருமானம் 5x, செலவு 9y. வருமானத்துலேருந்து செலவை கழிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சேமிக்கிறாராம், 2600 சேமிக்கிறார். ஓகேங்களா? அடுத்து பியோடது எழுதலாம். பாருங்கள், பியோட வருமானம் 3x, செலவு 5y. அவர் எவ்வளோ சேமிக்கிறாரு, 1800.
ஓகேங்களா. ஸோ 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு, அதை சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஈக்குவேஷன் 1 நான் 3ஆல் பெருக்கிறேன். ஓகேங்களா. அதே மாதிரி ஈக்குவேஷன் 2 5ஆல் பெருக்கிறேன். ஸோ பெருக்குனா எனக்கு எக்ஸு கேன்சல் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒய்யையும் கேன்சல் பண்ணிக்கலாம், எது உங்களுக்கு ஈஸியோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும், இது 15x மைனஸ் 3ஆல் பெருக்கும்போது 27y ஈக்குவல் டு, இதை 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2 0 6 18 மீதி 1 7ன்னு கிடைக்கும். அப்போ 7800. அடுத்து இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக 5ஆல் பெருக்கணும். அப்போ 15x மைனஸ் 5 25y ஈக்குவல் டு, 5ஆல் பெருக்கும்போது 2 0 8 5 40 மீதி 4 5 9000. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன், மைனஸ் பண்ணால் தான் வந்து எனக்கு எக்ஸு கேன்சல் ஆகும். பாருங்கள், அப்போ மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகும் இல்லையா, ஒரே ஸ்டெப்பாக போட்டுறேன் நான். இதுக்கு அடுத்து நம்ம போட்டாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 15x மைனஸ் 15x கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ் 27y, இங்கே ப்ளஸ் 25y. அப்போ என்ன கிடைக்கும், மீதி மைனஸ் 2yன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு, இது ப்ளஸ் 7800, இங்கே மைனஸ் 9000. அப்போ என்ன கிடைக்கும், 1200 மைனஸில் கிடைக்கும். ஓகேங்களா. ஏன் இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்கேன், இந்த இடம் ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆயிரும், மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும், இங்கே ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆயிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ y ஈக்குவல் டு, நமக்கு y மட்டும் வேணும். அப்போ இந்த மைனஸ் 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், மைனஸ் 2 டிவைடட் பையில் வரும். அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், அடிச்சு போட்டால் என்ன வரும், 600ன்னு கிடைக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 600ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இதை வச்சு ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன வரும், 5x மைனஸ் 9 6 54. அப்போது 5400 ஈக்குவல் டு 2600. இப்போ 5x ஈக்குவல் டு, இந்த 5400 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், ப்ளஸில் வரும். அப்போ 2600 ப்ளஸ் 5400 ஈக்குவல் டு 8000ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. நமக்கு எக்ஸ் மட்டும் வேணும். அப்போ அந்த 5 என்ன ஆகும், ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது டிவைடட் பையில் வரும். ஓகேங்களா. அடித்து போடலாமா, அடித்தோம் அப்படின்னா 4 5 5 மீதி 3 6 5 30 1600. அப்போது எக்ஸோட வேல்யூ 1600, ஒய்யோட வேல்யூ 600. இதை வச்சு நம்ம 4 இந்த ஏபி இருக்கு இல்லையா, அவங்களோட செலவையும் சொல்லலாம், வருமானத்தையும் சொல்லலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எனில் அவர்களின் வருமானங்கள். ஸோ ஏவோட வருமானம் 5x, பியோட வருமானம் 3x. ஓகேங்களா. ஸோ எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 × 1600, 3 × 1600. இது என்ன வரும், 8000ன்னு வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா 6 18 மீதி 1 3 4. அப்போ 4800. ஓகேங்களா. புரியுதுங்களா. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல ஒய்யை கேன்சல் பண்ணி எக்ஸை மட்டுமே முதல்ல கண்டுபிடிச்சி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா. நான் ரெண்டையுமே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக போட்டு காட்டினேன். ஓகேங்களா. நீங்கள் இந்த இடத்துல ஏன் மேம் எக்ஸை கேன்சல் பண்ணுறீங்க, ஒய்யை கேன்சல் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸு கிடச்சிரும், ஆன்சர் போட்டுடலாமே, ஈஸியாக டைம் சேவ் ஆகுமே அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா. நான் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டையுமே கண்டுபிடிச்சி காட்டுறேன். ஒருவேளை செலவு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய் தானே வேணும், அதனால் இந்த மாதிரி போட்டு காட்டினேன். உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா. புரியுதுங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஏ, பி என்ற இருவரின் வருமானம் 8:9. ஏயின் வருமானம் 50% உயர்கிறது. அதே போன்று பியின் வருமானம் 25% குறைகிறது. ஏயின் வருமானம் ரூ 48,000 எனில் ஏபியின் புதிய வருமானங்களின் விகிதம் என்ன. ஓகேங்களா. தெளிவாக கொஸ்டினை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்க, ஏபி 2 பேரோட வருமானம் 8:9. ஓகேங்களா. அப்போ அவங்களோட வருமானத்தை நம்ம எப்படி எழுதலாம், வருமானத்தை எப்படி எழுதலாம், 8x, 9xன்னு எழுதலாம். ஓகேங்களா. இது வந்து ஏவோடது, இது வந்து பியோடது. ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏயின் வருமானம் 48,000 அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போது 8x = 48,000. புரியுதுங்களா. ஏவோட வருமானத்தை நான் 8xன்னு எடுத்திருக்கேன். அப்போ 8x = 48,000. இதிலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாமா, 48,000 8 டிவைடட் பைக்கு கீழே வந்துடும். ஓகேங்களா. அடித்தோம் அப்படின்னா 6 8 48. அப்போ 6000ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இது வந்து ஏயின்
வருமானம். ஓகேங்களா? ஸோ ஏயின் வருமானம் அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்துருக்க விகிதத்தை வச்சு நான் 8x = 48,000ன்னு போட்டு எக்ஸோட வேல்யூ 6,000 கண்டுபிடிச்சிட்டேன். இதுலேருந்து ஈஸியாக நம்ம பியோட வருமானம் சொல்லலாம் இல்லையா? பியின் வருமானம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 9xங்கிறது தான் நான் பியோட வருமானம்னு எடுத்திருக்கேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் 6,000ன்னு போட்டாலே கிடைச்சிரும்ல ஈஸியாக. ஓகேங்களா? இப்போ பேருக்குங்க என்ன வரும்? 54,000. அப்போ பியோட வருமானம் என்ன? 54,000. ஏயோட வருமானம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஏயோட வருமானம் வந்து 50% உயருதாமா. அப்போ ஏயின் வருமானம் 50% உயர்கிறது. ஸோ இது சொல்லிட்டாங்க இல்லையா? அவரோட வருமானம் என்ன? 48,000. ஓகேங்களா? ஸோ 48,000 × 50%. ஓகேங்களா? என்ன வரும்? இதை நான் எப்படி எழுதலாம்? 48,000 × 50/100ன்னு எழுதலாம். 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிருமா? இப்போ என்ன வரும்? 0 0 8 5 40 மீதி 4 20 24. அப்போது என்ன கிடைக்கும் நமக்கு? 24,000 அதிகரிக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பியின் வருமானம் 25% குறைகிறது. அப்போது பியின் வருமானம் 25% குறைவு. அவரோட வருமானம் என்ன? 54,000. ஓகேங்களா? 54,000 × 25% நான் 25/100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 0க்கு 0 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன வரும்? 0 25ஆல் பெருக்குங்க. 54 × 25 ஐநாங்க 20 மீதி 2 25 27 8 10. அப்போது 0 15 மீதி 1 3 1. அப்போது என்ன கிடைக்குது? 13,500. இங்கே ஒரு 0 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 13,500 குறையுது. ஓகேங்களா? இப்போ இவரோட வருமானத்திலேருந்து இது அதிகரிக்குதுன்னு அர்த்தம். அப்போது 48,000 + 24,000. ஏன்னா 50% அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது கூட நம்ம கூட்டினா தானே அதிகரிக்கும். ஓகேங்களா? கூட்டுங்க. என்ன வரும்? 0 0 0 12 மீதி 1 7. அப்போ 72,000 தான் வந்து ஏவோட புதிய வருமானம். ஓகேங்களா? இங்கே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 54,000ல் இருந்து 13,500 கழிக்கணும். ஏன் அப்படின்னா குறைவு. ஓகேங்களா? அப்போது 500 0 4. அப்போ 40,500. பியோட புதிய வருமானம் என்ன? 40,500. இங்கே கண்டுபிடிச்ச இல்லையா? இதோட நிறுத்திடக்கூடாது. இது 24,000 அது 13,500 நிறுத்தக்கூடாது. ஏன்? அவரோட வருமானம் அப்படிங்கும்போது 50% அதிகரிக்குது அப்படின்னா ஆல்ரெடி இருந்ததுலேருந்து அது கூட்டணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்? அந்த 2 பேரோட புதிய வருமானத்தோட விகிதம் கேட்டுறாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து வருமானம் கண்டுபிடிச்சாச்சு. 2 பேரோட புதிய வருமானம் கண்டுபிடிச்சாச்சு. அதோட விகிதம் போடணும். அப்போது 72,000 = 40,500. ஓகேங்களா? ஸோ இதை சுருக்க முடிஞ்சால் சுருக்கிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 100ஆல் டிவைட் பண்ணுங்கள். என்ன வரும்? 2 சைடுமே டிவைட் பண்ணுற ஒரு நம்பரால் தான் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். மீதி என்ன இருக்குது? 720 405ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எதால் டிவைட் பண்ணலாம்? 5ஆல் டிவைட் பண்ணலாமா? அப்போ 720/5 = 405/5. இப்போ இதை அடித்தா என்ன வரும்? 5ஆல் அடித்தா அப்படின்னா 1 5 5 4 5 20 4 5 20. இது 5ஆல் அடித்தோன்னா 8 5 40 1 5 5. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை 9ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 144 ÷ 9 81 ÷ 9 என்ன வரும்? 9ஆல் அடித்தோம் அப்படின்னா 1 9 9 6 9 54. மறுபடியும் 9ஆல் அடித்தா 9ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் காமனான நம்பரால் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. எது வரைக்கும் காமனான நம்பரால் டிவைட் பண்ண முடியுமோ அது வரைக்கும் டிவைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதோட சுருங்கிய வடிவம் என்ன கிடைச்சிருக்கு? 16:9. ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்களோட புதிய வருமானத்தோட விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 16:9. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல டிவைட் பண்ணி போடும்போது கரெக்டாக போடுங்க. புதிய வருமானம் அப்படிங்கும்போது அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அந்த வேல்யூவை வருமானத்துக்கு கூட அதிகரிச்சதுன்னா கூட்டிக்கணும், குறையுதுன்னா கழிச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதோட விகிதம் போடணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? மாடல் 16 17ல சம்ஸ் வந்தது அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கலவை மாடல்ல கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆல்கஹால் தண்ணீர் இல்லைன்னா பால் தண்ணீர் விகிதத்தை கொடுத்துட்டு
தண்ணீரை எக்ஸ்ட்ராவா இத்தனை லிட்டர் சேர்த்தும் போது அந்த விகிதம் என்னவா மாறும்? இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான மாடல். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.